மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்க்குறவங்க, குறிப்பாக எனி மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்க பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபம் இருக்குது, கைக்கு வர்றதில் நிறைய தடை இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை, இது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். பட் நண்பர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு, ப்ராப்ளமும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தேவையில்லாத செலவினங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் இந்த வாரம் பெரிய லெவலில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ இந்த வாரம் பரவாயில்ல. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. பெருசாக நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷனில் யூக வணிகங்களில் ஈடுபடுறதில் கொஞ்சம் கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்குது தரிசனம் பண்ணுங்கள். இந்த வாரம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.